சிவா இட்லி. ஸ்வீட் இட்லி. ஓகே. ஒரு கப் பைத்தம்பருப்பு, ஒரு கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எப்பயும் போல் வீட்டில் அரைக்கிற அதே இட்லி மாவு தான் இதுக்கும் தேவைப்படும். 2 மணி நேரம் ஊற வச்ச பைத்தம்பருப்பை 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 20லேருந்து 25 நிமிஷம் வேகும். நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம், குழையக்கூடாது. இப்போ இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பைத்தம்பருப்பு இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம தண்ணியே இருத்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது, நம்ம ரசம் யூஸ் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 கப் வெல்லம் தேவைப்படும். நான் அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன கப் டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுலாம் தேவை கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதும் நம்ம இட்லி மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற வெள்ளை தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு, வேக வச்ச பைத்தம்பருப்பு, துருவின தேங்காய், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. 1/2 டீஸ்பூன் இட்லி சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இனிப்பு தூக்கலாக இருக்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி பேட்டர் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் இந்த பதத்துக்கு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய் தடவி இட்லி ஊற்றிக்கலாம். இதில் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இது இட்லி தோசையாக, அதாவது அடையாகவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக நம்ம சுடும்போது கீழே கிறிஸ்பியாகவும் மேலே சாஃப்டாகவும் இருக்கும். இது கூட நெய் அல்லது எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து சுட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி தான் சுட்டு சாப்பிடுவோம். அவ்வளோதான், வெந்தாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இப்போ இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கும். இட்லி ஆறுனதும் பரிமாறிக்கலாம். இந்த ஸ்வீட் இட்லியை நாங்கள் முக்கியமான நாட்களில் தான் செய்வோம். நீங்கள் இது எப்போ செய்வீங்க? இந்த ஸ்வீட் இட்லிக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி தோசை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.